அகசின் என்று அன்று வாழும் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்தவன் இப்படி பல உயிரினங்கள் மாறி தாவரினங்களாம் அடைந்த பின் அவன் அனுபவத்தில் இந்த பச்சளை வைத்த பின் தேனீயை கொட்டுவதில்லை, தேள் கொட்டுவதில்லை, மற்ற உயிரினங்கள் ஒழுங்குகிறது என்று முதல் மனிதனாக அகசின் என்று சொல் அவனுடைய தாய் தந்தைகள் கண்டறிகின்றனர். இரவிலே இறை தேடி வருகின்றது மற்ற உயிரினங்கள், பகலிலே இறை தேடி செல்லுகின்றான் மனித இனங்கள். இரவிலே வரப்படும் போது வெகு தூரத்தில் தன் இறை இருக்கிறது என்று நுகர்ந்தறியும் போது அந்த உணர்வு மோதும் போது மற்ற உயிரினங்கள் கண் தெரிகின்றது. ஆனால் மனிதனுக்கு அந்த கண் தெரிவதில்லை. இரவிலே விளக்கை பொறித்துதான் அது வெளிச்சத்தில் செல்ல முடியும். ஆனால் மிருகங்களோ தன் ஒளிகள் மற்றதுக்கு தெரியாது, மனத்தால் நுகர்ந்தறிந்து போகும் பாதையில் இடையூறு இல்லாது அந்த உணர்வின் வலிமை கொண்டு தன் இறை தேடி இருளிலே செல்லுகின்றது. இருப்பினும் இந்த மனிதன் இந்த தாவர இனங்களை தனக்குள் குகையில் படுத்திருக்கும் போது விரித்து வைத்து விடுகின்றான். சில மூலிகைகளை தன் உடலில் பூசி படுத்துக் கொள்வதும், உடலின் வெப்பத்தால் வெளிப்படும் மனங்கள் வெகு தூரம் இந்த உயிரினங்கள் மற்ற நுகர்ந்தறியும் போது அதனுடைய விஷம் தணிந்து விட்டால் இத்திசை பக்கம் வருவதில்லை. ஆகவே இதை விஷத்தை ஒடுக்கும் தன்மை வந்ததால் இவர் இருக்கும் பக்கம் நுகர்ந்தால் அதற்கு அந்த விஷத்தின் தன்மை தணிந்து அந்த ஒளி என்ற நிலைகள் வருவதில்லை. ஆகையினால் இந்த திசை பக்கம் வருவதில்லை. ஆகவே இவ்வாறு உயிரினங்களிலிருந்து காத்துக்கொள்ள அன்று அதை செய்த அவர்கள் அவர் கருவுறும் போது கருவில் உருவாக்கும் போதுதான் கருவில் வளரும் சிசுக்கு இந்த பச்சளை மூலிகளை நுகரப்படும் போது அந்த தாய் கருவில் வரும் சிசுக்கும் இந்த விஷத்தை முறிக்கும் அணுக்களாக மாற்றுகின்றது. விஷத்தை முறித்திடும் அந்த கருவிலே விளையும் குழந்தைக்கு உருவாக அவன் பிறந்த பின் அவன் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை கண்டா கொசுவோ தேயோ பாம்போ தேளோ மற்ற புலியோ யானையோ இவன் மனத்தை கண்ட பின் விஷத்தால் இயங்கும் அந்த மிருகங்கள் தன்னுடைய வலுவை இழந்து நின்று விடுகின்றது. இவ்வாறு அவனுடைய வாழ்க்கையில் அவ்வாறு நின்ற பின் அவருடைய தாயார்களே அவர்களுக்கு தெரியாது. தன் குழந்தை கடவுப்பிள்ளை என்ற நிலையில் அவர் எண்ணுகின்றனர். அந்த குழந்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த காட்டுப்பகுதியில் போனால் மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது. இவ்வாறு அவர்கள் கண்டு உணர்ந்த பின் அந்த குழந்தையினால் இவர்களுக்கு பாதுகாப்பு முதல்ல பச்சளை இவர்கள் நுகர்ந்தார்கள். அதன் வழி கருவின் தன்மை விளைந்தது. அந்த குழந்தை கையில் எடுத்துச் செல்லப்படும் போது இத்தகைய மற்ற மிருகங்கள் தன் அருகிலே வருவதில்லை என்று கண்டு உணர்ந்த பின் அவன் கடவுள் பிள்ளை என்று அந்த குறுகிய காலத்தில் ஒரு 100 குடும்பமோ அல்ல 100 பேரோ இருக்கும் இடங்களில் இதை போற்றி துதிக்கும் நிலை வருகின்றது. இப்படி அவனின் நிலைகளில் இப்போ மின்னல்கள் வருகிறது என்றால் அது விஷத்தன்மை கொண்டது. அதன் அந்த குழந்தை உற்று பார்த்தால் அதை கண்டு மகிழ்ச்சியாவதும் மகிழ்வதும் தன்மை கொண்டு வருகின்றது. சூரியனை உற்று பார்த்தால் அந்த சூரியன் மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் நிலையிலிருந்து தனக்குள் கவர்ந்து வருவதை மோதலை இப்ப நாம் மத்தாப்பு வச்சு பொறிகளை எப்படி வேடிக்கை பார்க்கின்றோமோ இதே போல அந்த சூரியனை மற்ற கோள்களின் உணர்வுகள் மோதலில் இந்த மத்தாப்பு போன்ற பார்த்து இவன் அறியாமலேயே சிரிக்கின்றான். ஆக அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அதுல வரும் விஷத்தின் தன்மை ஒடுக்கும் போது சாந்தமான நிலை பார்க்கும். இன்று உதாரணமாக இன்று சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் கண்ணாடிகளில் சில விஷத்தன்மையின் தன்மையை அடக்கி அதிலே கலக்கப்பட்டு அதன் வழி நாம் அந்த சூரியனை நேரடியாக பார்க்க முடியும். அதிலிருந்து விஷப்புடுகளை இது தாக்குவதில்லை. அதே போல நட்சத்திரங்கள் பல வகையில் கொண்டு ஒன்றுக்கொண்டு உராயப்படும் போது தூசிகள் வரும்போது மோதினால் மின்னல்களாக மாறுகின்றது. அந்த மின்னல்களை இந்த கண்ணாடி வழி பார்த்தால் அதனுடைய கலர்களும் அதன் இயக்கத்தன்மை இந்த விஞ்ஞானி காணுகின்றார். இதே போலதான் அவன் கண்களில் இத்தகைய தன்மைகளை அவன் நுகரப்படும் போது பார்க்கும்போது அதே உணர்வு அவனுடைய கருவிலே அது பதிவாக்கி அந்த உணர்வின் நிலைகளை அவன் கண்ணோடு சேர்ந்த காந்த புலம் அந்த உணர்வுகளை அவனை நுகரச் செய்யும். அந்த நுகர்ந்த உணர்வோ
அந்த ஈஸ்வரலோகத்தில் அந்த விஷத்தின் தன்மையை தன் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு வீதி சக்தியாக ஊட்டும் அணுக்களாக மாற்றுகின்றது. உதாரணமாக நமது உயிர் கார்த்திகை நட்சத்திரமும் ஓர் ரேவதி நட்சத்திரம் தோள்களில் ஒன்றோடொன்று மோதும் போது மோதக்கூடிய சந்தர்ப்பம் ஓர் வியாழன் கோளன் வரக்கூடிய ஒரு கதிரியக்க பொறிய கண்டப்பின் ரேவதி நட்சத்திரம் வந்த தூசி இதை கண்டு நகர்ந்து ஓடுவதும் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து வரும் நிலைகள் இருப்பி மோதன உடனே மூன்றும் ஒன்றோடு ஒன்று மோதல் வரும்போதுதான் ஒன்று ஹெர்த்தாகும் போது அது எப்படி மின்கதிர்கள் விதாகின்றதோ இதைப்போல் இந்த தூசியின் தன்மைகள் மோதும் போதுதான் ஒரு உயிரணின் தன்மை துடிக்கும் தன்மை ஈர்க்கும் தன்மை வருகின்றது. அவ்வாறு துடிக்கும் தன்மை ஈர்க்கும் தன்மை வரும்போதுதான் மற்ற கோள்கள் வந்து வரக்கூடிய தூசிகளை அது கவர்ந்து உள்ளே அடப்பட்டு விடுகின்றது. அது துடிக்கும் நிலை அங்கே வரும்போதுதான் உள்ளே அடைக்கிருப்பதை தனது நிலைகள் இழுத்து அதை இந்த உயிர் எப்படி துடிக்கின்றதோ நுகரும் உணர்வலைகளை அதுவே அணுவாக மாற்றி அதன் மலத்தை தன் உடலாக மாற்றிக்கொள்ளும் இத்தகைய நிலை பெறுகின்றது இந்த உயிர் என்பதனை இவன் முதலில் இவன் பிஞ்சி உள்ளமாக இருப்பினும் இத்தகைய தோளின் இயக்க நிலைகளை அவன் கண்ணால் உற்று பார்க்கும் நிலைகள் அவனால் ஏற்படுகின்றது. ஆகவே அணுவின் இயக்கத்தின் உணர்வினை இவன் வளர்ச்சியில் அவன் வெளியே சொல்ல முடியவில்லை என்றாலும் அந்த உணர்வுகள் அவனில் விளைந்து மூச்சலைகளாக வெளிப்படுவதை சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்கின்றது. அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் சொல்லும் பேச்சின் நிலைகள் வரப்படும் போது அறியும் பக்குவமும் வருகின்றது. இவ்வாறு 5 வயதுக்குள் சில நிலைகளை அவன் கண்டு உணர்கின்றான். இன்றைய உதாரணமாக இன்று விஞ்ஞான உலகில் நாம் வாழும் நாம் ஒரு கம்ப்யூட்டர் துரித நிலைகள் கொண்டு கணக்கிடும் சக்தியை பெறுகின்றது. ஆனாலும் ஒரு குழந்தை 4 வயது அல்லது 5 வயதுகள் ஆகப்படும் போது இவன் கணக்கு போட்டு கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு அந்த கணக்கை சொல்வதற்கு முன் ஒருவர் சொல்லும் கணக்கை அவர் முடிப்பதற்கு முன் அதனை கணக்கை எடுத்து சொல்லிவிடுகின்றார். இன்று விஞ்ஞான அறிவியல் இன்று அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் இந்த குழந்தைகளை கூட அழைத்து சென்று கணக்கு கால்குலேஷன் போட்டு இது என்ன என்று ஆராய்ச்சி கூட கொண்டு சென்று உள்ளார்கள். இதை போன்று சில இந்த விஞ்ஞானிகள் இது அறியும் தன்மை வருகின்றது. இதை போலதான் இன்று ஒரு குழவி ஒரு புழுவை எடுத்து விஷத்தை கொட்டிவிட்டால் அந்த உடல் சருகாகி விடுகின்றது. எந்த உமிழ்நீரால் கூட்டப்பட்டு கூடை கட்டி அதுக்குள் புழுவை சேர்த்து விட்டால் தன் விஷத்தை தீண்டிய பின் அந்த புழுவின் உடல் சருகாக மாறுகின்றது. அதற்குள் அந்த உயிர் அடங்கி விடுகின்றது. ஆனால் அந்த உடலுக்குள் உருவாக்கிய அந்த அணுக்கள் இந்த உயிரின் துடிப்புகள் அதிகரித்து இதன் வேக துடிப்பால் அதில் உள்ள புழுவை உடலாக்கிய அந்த அணுக்கள் கரைகின்றது. கரைந்து கொண்ட பின் இந்த துடிப்பின் ஈர்ப்பால் இந்த அந்த குழவி எவ்வாறோ அதன் ரூபமாக மாறுகின்றது. இப்படி அந்த வளர்ச்சியின் தன்மை பெற்று குழவிக்கு இதே உணர்வின் உமிழ்நீர் சுரக்கப்படும் போது அடைப்பட்ட கூட்டை திறந்து வெளிவருகின்றது. வெளிவந்த பின் இந்த குழவி எப்படி தன் உணவுக்காக சென்றதோ இதை போன்றுதான் அதனுடைய வாழ்க்கையை நடத்தி தன் இனத்தை விருத்தி செய்ய அந்த தாய் குழவி செய்தது போல அது செயலாக்க தொடங்கி விடுகின்றது. இதையெல்லாம் இந்த இயற்கையின் நேரிகள். ஏனென்றால் இது அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் 20 வருடம் நகரமும் காட்டுக்குள்ளும் பல நிலைகளிலும் அறிந்து கொள்ள எமது குருநாதர் அனுப்பி வைத்தார். தெரிந்தோம், அதை உங்களுக்குள் சொல்லுகின்றோம். ஆகவே இவ்வாறு வளர்ச்சியடைந்த அந்த அகசியன் 5வது வயது வரப்படும் போதுதான் இந்த தாவர இனங்களுக்கு எவ்வாறு உணவு கிடைக்கின்றது, இது எப்படி விளைகின்றது, இதனுடைய திறன் என்ன என்ற நிலையிலும் இது நமது பூமி துருவப்பகுதியில் கவர்ந்து அது நம் பூமியில் காற்றலைகளாக மாறி அது மற்ற பூமிக்குள் அது வந்த பின் முதல்ல கடலிலே தான் அந்த தாவர இனங்கள் உறைந்து ஒரு விஷத்தன்மையாக மாறுகின்றது. முதல் வான வீதியிலேயே அது விஷத்தின் தன்மை அடைந்த பின் ஒன்றிலே மோதிய பின் தான் வெப்பமாகி அந்த வெப்பத்தின் நகர்ந்து ஓடும் போதுதான் காந்தமாகி ஒரு அணுவின் தன்மை ஆகின்றது. இதை போலதான் நம் பூமியில் இந்த கடல் வாழ் நிலைகளில் பல உணர்வுகள் சேர்க்கப்பட்டு பல கோள்களின் மற்ற நிலைகளில் நமது பூமி கவரப்படும் போது இந்த பூமிக்குள் இருக்கும் கடலில் அது செடி கொடிகள் விளைகின்றது, முதல்ல விஷமாக மாறுகின்றது. அந்த உணர்வு கொப்ப
அந்த கலந்து கொண்ட உணவுக்கு நாம பார்க்கலாம். சில தொட்டிகள்ல இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் பட்ட பாசனங்களா வரும். அதே போல கடல்கள் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து உருவாகும். இப்போது நாம் தொட்டிகள் வைத்திருந்தோம் என்றால் இந்த பாய்ச்சல் அந்த பாசனம் பச்சை பைசன் இருக்கும். அதுல இந்த தண்ணிக்குள் இதனால் அதுல உருவாகும் சில அணுக்கள் சில புழுக்களை அங்க பார்க்கலாம். இதே போலதான் கடலில் முதல்ல தாவர இனங்கள் வளர்ந்து அந்த கடல்களில் முதல்ல விழுந்த இந்த உயிரணு நத்தைகளாகவும் மற்ற அதன் உணர்வுக்கொப்ப எந்தெந்த பாறையின் உணர்வுகள் இருந்ததோ அதற்கு தக்க உடல்கள் சங்கு பாசி இதை போன்ற நிலைகள் உருவாகி அதை பாய்ச்சனாக மாறும்போது செடிகள் வளரப்பட்டு அந்த செடியின் தன்மைகள் அதனுடைய வித்துகள் இதே போல அது பரவப்பட்டு பலவிதமான செடிகள் கடலிலே பெறுகின்றது. அதில் விளைந்த வித்துகளை உணவாக வித்தும் அந்த செடிகளை உணவாக உட்கொள்ளும் மீன் இனங்கள் உருவாகி அதன் வளர்ச்சியில் ஒன்றை ஒன்று விழுங்கி ஆக பெரிய மீனாகின்றது தான் சுறா மீன் என்று. ஆக நாம் இதிலிருந்து வளர்ச்சி பெற்று புயல் காற்று உதாரணமாக நமது நட்சத்திரங்கள் பிற மண்டலங்கள் இருந்து பிற கோள்களுடைய நிலைகள் எடுத்து அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. இப்ப நூலாம்படை எவ்வாறு ஒரு தன்னுடைய மலத்தை விரித்து அந்த வலைக்குள் மற்ற உயிரினங்கள் கிடைத்தால் அது உணவாக உட்கொள்வதும் தன் இனத்தை உருவாக்கக்கூடிய நிலை வருகின்றது. இப்படியான அந்த நட்சத்திரங்கள் தான் தன் மலத்தை விரிக்கும் போது பிற மண்டலங்கள் வரக்கூடியதை இந்த வலைக்குள் சிக்கி அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. அவ்வாறு பால்வெளி மண்டலங்களாக மாற்றிய பின் இது நாம் இப்போது விஞ்ஞான அறிவு காட்டுகின்றது. ஒரு அழுத்தத்தை நாம் காற்று அழுத்தத்தை கூட்டிய பின் இரும்பானாலும் தங்கமானாலும் அது தூசியாக மாற்றுகின்றது. ஆக வான்வீதியில் அது சுழலும் வேகத்தில் அது உணர்வால் அது தூசிகளாக மாறுகின்றது. தூசியாக மாறி வருவதால் நமது சூரியன் கவர்ந்து தனக்கு உணவாக எடுக்கின்றது. வரும் பாதையில் தான் கோள்கள் அதன் நிலைகள் உணவாக உட்கொள்கின்றது. இப்ப இந்த 27 நட்சத்திரத்தில் எதிர்மறையான நிலைகள் ஆன பின் ஹெர்த் இப்ப நாம் ஒரு கரண்ட் 2 இடங்களில் ஒன்றோடு ஒன்று மோதினால் அங்கு பொறி கிளம்புகின்றது. இதே போலதான் நட்சத்திரங்களின் நிலைகள் ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படும் போது பொறியாகின்றது. அதான் மின்னலாகின்றது. மின்னலான பின் வெகு வேகமாக மற்றதை ஆவி படர்கின்றது. காற்றலை அதாவது ஆவியாக மாறுகின்றது. அந்த மாறுவதை தான் சனிக்கோள் தான் சுழற்சியின் தன்மை இந்த ஆவியை தனக்குள் எடுத்து நீராக மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நட்சத்திரங்களில் அந்த பால்வெளி மண்டலத்தை ஒட்டியுள்ள இத்தகைய உராயும் தன்மை வரும்போது கேது ராகு என்ற இந்த கோள்கள் இந்த ராகு என்ற நிலைகள் இந்த கடந்து வருவதை விஷயத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டாலும் இதுல கரிய உணர்வின் தன்மையை இந்த ராகு என்ற நிலைகள் சேர்த்துக் கொள்கின்றது. பின் அது உணவாக அதுவே மாற்றிக்கொள்ளும் நிலை வரப்படும் போது அதுவும் உமிழ்த்தும் உணர்வினை சூரியன் தனக்குள் கவர்ந்து எடுக்கின்றது. வரும் பாதையில் இதையெல்லாம் அது பாதையில் வரப்படும் போது செவ்வாய்க்கோள் வியாழன் அதாவது மேலே முதல்ல வியாழன் ஆகின்றது. அதற்கு பின் செவ்வாய் போன்ற கோள்களுக்கு இது இதிலிருந்து கலந்து வருகின்றது. இதே போலதான் வியாழன் கோள் மற்ற கதிரியக்க விஷயங்களை இங்கே கேது ராகு என்ற நிலையில் வந்தாலும் சனிக்கோளில் வரக்கூடிய உணர்வின் தன்மை எடுத்து இன்று கலக்கப்பட்டு இதையை ஒரு பனிப்பாறையாக மாற்றிக்கொள்கின்றது வியாழன். அதிலே உருவாகும் உணர்வுகள் இதே போலதான் நமது சூரியனின் படிப்பாறை தான். அதுக்குள் உருவாகும் நிலைகள் ஆவியாக வெளிவருவதைத்தான் அது பாதரசங்களாக உருவாக்கப்பட்டு சூரியனிலிருந்து தாக்கப்படுகிறது. இந்த சூரியன் கொத்த நிலைகள் வந்ததுதான் வியாழன் கோள் என்ற நிலைகளை அதுல கதிரியக்கப்பொறிகள் எடுத்து சில நிலைகள் செயல்படுத்துகின்றது. இப்படி இவையெல்லாம் கலந்து நாம் செவ்வாய்க்கோள் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக சூரியனின் அருகிலே இருக்கின்றது புதன்கோள். இவை அனைத்தும் கலந்து தன் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது அது உலோகங்களாக மாற்றும் திறன் பெறும். அந்த உலோகத்தை மாற்றும் ஆவின் தன்னை வெளிவரப்படும் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெடிக்கதிர்கள் இதை கவர்ந்து வரப்படும் போது இதனை நிலைகள் ஒன்றுடன் ஒன்று கலவையாகி அந்த செவ்வாய்க்கோளின் அதன் ஈர்ப்புக்கு வரும்போது நாதகாரம் ஒலி அலைகளை எழுப்பும் தன்மை வருகின்றது. அதான் செவ்வாய் நாதகாரங்கள் என்றும் அதன் உணர்வின் தன்மை அது கலக்கப்படும் போது அது செவப்பாகவே இருக்கும். ஆக அதன் உணர்வின் ஒளித்தன்மை மாறிய பின் இப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் அவைகளில் நாம தண்ணியாக மாறுகின்றது, இரத்தமாக மாறுகின்றது.
இதே போல ஒரு பொருளுக்குள் கண்ட பின் உணர்வின் ஒளிக்கதிர்கள் துடிக்கும் நிலைகள் உருவாக்கும் அந்த அணுத்தன்மை பெறுகின்றது. அத்தகைய நன்மை பெற்றதுதான் நாம பூமியின் நிலைகள் வரப்படும் போது இந்த உணர்வுகள் ஒளித்தன்மை கொண்டு ஒரு அணுவை சேர்த்தால் இந்த உயிரணுக்குள் அந்த அணுவின் தன்மை மாற்றும் தன்மை பெறுகின்றது என்பதனை அன்று அகஸ்தியன் தன்னூர் கண்டு உணர்ந்தான். இதை கண்டு உணர்ந்ததான் இன்று ஜாதகங்கள் எழுதுவதும் இன்று நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் சுழல் வட்டத்தில் முன்பின் வித்தியாசமா இருந்தால் சூரியன் நடுமையமாகி ஒரு குழு முட்டை மாறி ஆகிவிடுகின்றது. ஆகவே மேல் பரப்பில் இருக்கும் நட்சத்திரம் அது பிற மண்டலம் எடுத்து உணவை எடுத்து சூரியனுக்கு கொடுக்கின்றது. இதே போலதான் ஒன்றுக்குள் ஒன்று. அதே மாதிரி நமது உயிர் இங்கே கவர்ந்து உடலுக்குள் செல்லப்படும் போது அது இரத்த நாணங்களில் கலந்து அதில் உள்ளே செல்லும் உணர்வுகள் நாம் எதன் நிலையோ அதற்கு தக்க இந்த உறுப்புகள் ஈர்க்கப்பட்டு நம் உறுப்புகள் உருவாகின்றது. நாம் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் உருவாகின்றதோ இதே போல உயிரணும். நாம் முதல்ல சூரியன் உருவானது போல இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல கோள்கள் இல்லை, நட்சத்திரமானது சிறுக சிறுக அது வளர்ச்சி அடைந்தது சூரியனானது. இதே போல ஏனென்றால் இது உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டால் நாளை உங்களை நீங்கள் அறிந்து இந்த உலகில் நாம் இனி எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலை பெறுதல் வேண்டும். ஆகவே நாம் எத்தனை கடவுளை கொண்டாலும் நமக்குள் நின்று இயக்கும் உணர்வே கடவுள், நம்மை உருவாக்கும் உயிரே கடவுள், நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் இயக்கமே கடவுள், அந்த உணர்வின் செயலே நாம் என்ற நிலைகளை நம்மை அறிந்து கொள்ள இது உதவும். ஆகவே மனிதனாக பிறந்த பின் இது அறியும் ஆற்றல் இங்கே வருகின்றது. இப்படி அறிந்தவன் தான் முதலில் விஷத்தை ஒடுக்கும் தன்மை வரும்போது விஷத்தின் இயக்கத்தை அவன் அறியும் தன்மை பெறுகின்றான். இவ்வாறு அவன் கண்டுணர்ந்த உணர்வுதான் முதல் கடல்வாழ் நிலைகள் இது பெறப்பட்டு அதை இதே போல அந்த சனிக்கோள் அது சுழற்சி, அந்த சனிக்கோள் எந்த திசையில் இந்த பூமியுடைய சுழற்சி வருகின்றதோ அப்பகுதியில் பார்க்கலாம் பெரும் புயல்களை மேலே இழுத்துச் செல்லும். சில கடல் பகுதி வரப்படும் அதனுடைய நீர்களை மேலே இழுத்துச் செல்லும். ஆவியாக மாற்றி மேகங்களாக மாறும்போது கடல் பகுதியில் உள்ள அந்த தாவர இனங்களோ மீன் இனங்கள் கருவின் வித்துகள் இந்த மேகங்களில் கூடிய பின் அங்கு மழை கொட்டினால் தரைவாழ் நிலைகளாக அந்த அணுக்கர்கள் புல்நிலை படும் போது இந்த கருக்கள் அது எதில் படித்து அது வெடிக்கின்றதோ அதன் உணர்வு எடுத்து அதற்கு தக்க ரூபங்களாகி புழுவாகி பூச்சியாகி மற்ற மிருகமாகி நம்மை பல கோடி சரியங்களை கடந்த பின் உணர்வுக்கொப்பம் மனிதனாக நம்மை உருவாக்கியது ஒரே உயிர் தான். இதே மாதிரி ஒவ்வொரு பல உயிர்கள் வரப்படும் போது அதன் நிலைகள் வளர்ச்சி பெற்று உயிரின் தன்மை அடைந்தது அதுதான் என்பதனை நாம் ஒன்றும் அறியாத அகஸ்தியன்தான் இதை கண்டான். அவன் கண்டுணர்ந்த உணர்வுதான் இந்த கடல்வாழ் நிலைகள் பெற்றது, கடலில் இருந்துதான் மற்றும் தரைவாழ் நிலைக்கு வந்தது என்று உண்மையை உணர்ந்தான். ஆகவே இதன் வழிகொண்டு உணர்வுகள் ஒன்றொன்று கலந்து தாவர இனங்கள் மாற்றமும் ஒன்றை ஒன்று விழுங்கி இந்த உணர்வுக்கொப்ப உடல்கள் மாற்றமும் ஆக பல பல தாவர இனங்கள் செடி கொடிகளாக மாறி மரம் கொடிகளாக மாறுவதும் இது உணர்வின் சந்தர்ப்பம்தான். இவையெல்லாம் சூரியன் இயக்க சக்தியாக அது மாறுகிறது என்பதனை முதலில் உணர்ந்தான். ஆகவே இந்த உணர்ந்த மனிதன் தான் பிரபஞ்சத்தின் இயக்கமும் ஆதியில் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்ற நிலையில் தன்னுள் அவன் கண்டுணர்ந்தான். இன்று பார்க்கின்றோம் விஞ்ஞான அறிவார் ஒரு எலக்ட்ரான் என்று ஒரு கம்ப்யூட்டரை தயார் செய்த பின் பூமியிலிருந்து எதிர் அலைகளை எக்கோ வருவதை அதாவது கம்ப்யூட்டர் சாதத்தில் நாடாக்குள் இந்த விஷயத்தின் உணர்வும் ஒளி அலைகளை பதிவாக்கும் நாடாக்களை வைத்து அதன் முகப்பில் இருக்கும் கொடைநிலைகள் உற்று பூமியை நோக்கி காட்டப்படும் போது இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி அந்த எலக்ட்ரிக் உணர்வின் அதிர்வுக்கு தக்கவாறு அதன் நிலைகளை அந்த மனமும் அந்த உணர்ச்சியின் வேகங்களை இங்கு கண்டறிந்து நாடாக்கள் பதிவு செய்கின்றன. இப்போது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த மிருகங்களின் உணர்வுகள் இங்கே மண்ணுக்குள் மறைந்திருக்கிறது, மறைந்து பாறைகளாக கூட ஆகிவிட்டது என்று இதை கண்டுணர்ந்து அங்கே தேடி சென்று அதன் மேல் மரப்பை மாற்றிவிட்டு குறைஞ்சது 100 அடிக்கு கீழ் அது அமைந்து கிடப்பதை தோண்டி எடுத்து அந்த உருவத்தை எடுக்கின்றான். அந்த உடைந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கின்றான். அன்று சேர்த்து கொண்ட பின் இதே கம்ப்யூட்டரால் அதில் வரும் அலைகளை எடுத்து இதனுடைய தசையின் அமைப்பும் இதனுடைய உணர்ச்சியின் செயலும் இதை எதை உணவாக உட்கொண்டது என்றும் உணவின் அதிர்வுகளை கண்டு இன்று அந்த மிருகத்தின் உருவத்தையே இந்த கம்ப்யூட்டர் காட்டுகின்றது. இது நாம் விஞ்ஞான உலகில் நாம் பார்க்கின்றோம். இதை நிரூபிக்கின்றான். முந்தி கைரேகை பெற்றால் திருடன் இந்த ஒரே ரேகை உள்ளவன் என்ற நிலைகள் இருந்தாலும் அந்த ரேகைகளை கண்டு ஆனா திருடனை பிடிப்பார், ரேகத்தை வச்சோன்னே ஓஹோ இதுதான் என்று பிடிப்பார். இப்போ அதுவெல்லாம் இல்லை. இந்த எலக்ட்ரான் என்ற நிலை வரும்போது
அந்த ரேகை பெற்றால் இவனுடைய உணர்வு அதிர்கள் அங்கு பதிவாயிருக்கின்றது. இந்த கம்ப்யூட்டர் அந்த அதிர்வினை பதிவாக்கி 1000 மடங்கு கூட்டி இந்த உணர்வின் ஒளிக்கற்றைகள் அது மோதப்படும் போது இந்த மனிதன் எப்படி ரூபமானான், இவனுடைய குணங்கள் என்ன, இவன் எப்படி இருந்தான் என்று அவனுடைய ரூபத்தையே காட்டுகின்றது. இப்படி இந்த விஞ்ஞான அறிவு காட்டியிருக்கும் இந்த காலத்தில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்று அறியாமையில் இன்னமும் வாடுகின்றோம். ஆக மனிதனுக்கு மனிதன் தாக்கி கொல்லும் உணர்வுத்தான் வருகின்றதை தவிர மனிதனை காக்க வேண்டும், தன்னை காக்க வேண்டும் என்ற உணர்வு இன்றும் இம்மியாலும் வரவில்லை. எந்திரத்தின் துணை கொண்டு எந்திரம் கூட ஒன்றை கண்ட்ரோல் செய்கின்றது. ஆனால் மனிதன் தன் மனதை அது நிலைப்படுத்த முடியாதபடி உணர்ச்சியின் தன்மை கொண்டு தவறுகள் செய்வதும் கொலைகள் செய்வதும் தன் இச்சைக்கு மற்றொன்றை இன்பத்தை பெறுவதற்கு துன்பத்தை ஊட்டுவதும் இத்தகைய நிலையில் தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த உலகில். இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் மீளுவதற்கு தான் இப்போது நாம் சொல்லுவது சாதாரணமானதல்ல. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவன் உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டால் உங்கள் உயரான நிலைகள் எலக்ட்ரிக் நாம் எதிர்படும் நோக்கத்துடன் இருக்கும் இந்த உணர்வினை இணைத்து இது படை கொண்டது பழையற்றது என்று நீக்கி உங்களை காக்க உதவ வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களில் பதிவு செய்வது. சற்று நீங்கள் கவனத்தை திருப்பாது உணவின் தன்மை கொண்டு உற்று நோக்கி உணவினை பதிவு செய்து கொள்ளும். இந்த விஞ்ஞான உலகில் வரும் பேரழிவிலிருந்து உங்களை காக்க இப்போது பதிவு செய்யும் நிலைகள் பல உங்களை காக்கவும் பல உண்மைகளை அறியவும் உங்களை காக்கவும் இது உதவ வேண்டும் என்பதற்கு இது எமது குருநாதர் காட்டிய நிலைகளை உங்களுக்குள் இது பதிவு செய்கின்றேன். ஆகவே இப்படி அவன் அறிந்த உண்மையின் உணர்வுகளை இவனுக்குள் பதிவாக்கி இருக்கின்றான். ஏனென்றால் கம்ப்யூட்டர் இதை செய்கின்றது. ஒரு திடனின் நிலைகள் செய்கின்றான். விமானத்தில் பறக்க விடும்போது பூமிக்குள் இருக்கும் இந்த உணர்வலைகள் எடுத்து அது பதிவாக்கி இத்தனை அடி ஆழத்தில் இங்கே எண்ணெய் இருக்கின்றது, இங்கே உலோகம் இருக்கின்றது, இந்த உலோக பாறைகள் இங்கே இருக்கின்றது என்ற நிலையை அறிகின்றான் விஞ்ஞானி. ஆனால் இந்த மெஞ்ஞானி விஷத்தை ஒடுக்கும் தன்மை கொண்ட அந்த அகசியன் அகண்ட அண்டத்திலும் உணர்வை பாய்ச்சினான். அதிலிருந்து கலந்து வந்ததால் பிரபஞ்சம் என்று இவன் உணர்கின்றான். அகசியன் அவன் உணர்ந்த உணர்வின் தன்மையை தனக்குள் அறிந்து கொண்டான். இப்போது நாம் 2000 சூரிய குடும்பங்கள் வளர்கின்றோம். இதிலிருந்து வெளிப்படும் 2000 சூரிய குடும்பங்களுக்கு இடுக்குகளில் சில விஷத்தன்மைகள் வாழ்கின்றன என்றும் உணர்கின்றான். அவனில் விளைந்த உணர்வுகள் இன்று நமது பூமியில் சூரியன் காந்தப்புலனை கவர்ந்து இங்கே விளைய வைத்துதான் இருக்கின்றது. ஆகவே இது மடியவில்லை. ஆக அவர் தொடர் கொண்ட மனிதர்கள் இன்று நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் காலத்தால் மாற்றியமைத்தாலும் உணர்வுகள் அவனில் விளைந்த பேருண்மையை கண்டுணர்ந்த உணர்வுகள் நம் பூமியில் பரவி கொண்டுதான் உள்ளது. ஏனென்றால் இப்ப உங்களுக்கு சொல்லும் போது ஏதோ கடினமா தெரியும், நம்மளுக்கு அர்த்தமாகலே எண்ணி விடாதீர்கள். உங்கள் அர்த்தத்தை புரிய இதை செய்யும். ஆகவே இதை நீங்கள் புரிந்து உங்கள் வாழ்க்கை எப்போது தீமை என்ற நிலையில் உங்களை தாக்குகின்றதோ அது எதை தாக்குகிறது என்ற உணர்வை எடுத்து இப்போது பதிவு செய்த நினைவு கொண்டு நாம் சொல்லும் வழி இந்த துருவ தியானத்தில் இருந்தால் இதை அகற்றி உங்களை காக்கவும் பிறரை காக்கவும் மனிதன் என்ற முழுமையை அறியவும் உயிரிடம் ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றவும் பிறவில்லா நிலைகள் அடைய இது உதவும். அதற்கே தான் இதை செய்வது. மனிதனுக்கு பின் பிறவில்லா நிலையை அடைதல் வேண்டும். ஆகவேதான் இன்று அவன் தனது உணர்வின் தன்மை இவ்வாறு தனக்குள் பெற்ற பின் வான மண்டலத்தின் உணர்வை அவனுக்குள் உரை செய்து அவனில் விளைந்து அந்த மூச்சலைகள் வெளிவருகின்றன. இன்று நாம் ஒரு புஸ்தத்தை படித்து அதன் வாயளவில் சொன்ன பின் அதை டேப் ரெக்கார்டில் பதிவு செய்து ஒரு யந்திரத்தின் தன்மை கொண்டு ஒளிக்கட்டைகளை வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்திய ஒளிக்கற்றைகள் அது சூரியன் காந்தப்புலன் அறிவால் கவரப்படும் போது இன்ன அளவரிசையில் இது வெளிப்படுத்தியிருக்கின்றது என்று அவன் முன்னெச்சரிக்கையாக சொல்லும் போது அவன் எதனுடன் அலைவரிசை என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உணர்வும் உந்து விஷயங்களை அங்கு எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் மாற்றி அமைத்து இந்த ஒளி அலைகளை பரப்புகின்றான். அது சூரியன் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து நம்ம பூமியெல்லாம் வைத்துள்ளது. நாம் வீட்டில் இருக்கிற ரேடியோ பெட்டிகளில் இந்த அதை அளவரிசையில் வைத்தால் அதை கவர்ந்து ஏரியல். இதே போல நமது கண் ஏரியல். ஆகவே நாம் கண்ணின் தன்மை கொண்டு உடலை பதிவு செய்து விண்ணை இயக்கினான் அன்று அகசியன். இன்று யந்திர துணை கொண்டு இதில் காந்தப்புலர் அலைகளை இதில் உராயச் செய்து உள்ளிருக்கும் அந்த பெட்டிக்குள் இதனை அலைகளை கவர்வதற்கு எந்த அளவரிசை வைக்கின்றானோ இது கவர்ந்து கொடுக்கின்றது. அது கவர்ந்து கொடுப்பதே இதன் ஒளி அலைகளை டிரான்சாக்சன்
இதுக்குள் நிறுத்தி இதனை ஒலி அலைகளை பிரித்து அந்த டிரான்சாக்சன் மற்றதுக்கு அதை செல்ல செய்து அதன் உணர்வு கொண்டு ஒலிபெருப்பிக்கும் மைக்குக்கும் அதன் உணர்வுகளை தெளிவாக்கக்கூடிய நிலைகளுக்கு இன்று விஞ்ஞானி கண்டு கொண்டு இதை செய்கின்றார். இதே போல டிவிகளில் எடுத்துக்கொண்டால் மனித உறவை படமாக்குகின்றான், ஒலி அலைகளாக பரப்புகின்றான். அதன் எந்த அளவரிசையில் வைக்கின்றோமோ அதை வைத்து அந்த படக்காட்சிகளும் அவனிருந்து வந்த சொல்லுகளையும் என்று பார்க்கும். இதை போன்றுதான் மனிதன் ஒரு தெய்வத்தை நாம் வழிபட்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாக்கி வைத்தால் பதிவான உணர்வுகள் அங்கே கல் சிலை, அதுக்கு கலர்கள், பல நிலைகள் இந்த கண்ணால் பார்த்து உணர்வின் அலைகளாக மாற்றிதான் நாம் நுகர்ந்தறிகின்றோம். இல்லாமனால் அதன் மேல் ஒளி சூரியன் ஒளிக்கட்டைகள் படப்பட்டு உணர்வலைகளை கவரப்பட்டு அது எத்தகைய கலர்கள் இருந்ததோ அந்த அலைகளை கவர்ந்து வெளிவருகின்றது. அதன் உணர்வுதான் நாம் கருவெளி. தனக்குள் இதை பதிவாக்கினாலும் கண்ணோட சேர்ந்த காந்தப்பனும் சூரியனால் கவரும் இந்த அலைகளை தனக்குள் எடுத்து இந்த பூமியில் பரவுவதை இந்த கருவெளி இங்கே பதிவாக்கினால் இதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றி நம் உயிரை இணைக்க செய்து இந்த உணர்வின் அலைகளை உடலை பரப்ப செய்து அதன் உணர்ச்சிகள் எதுவோ அதன் செயலாக்கங்களை நாம் அறிய செய்கின்றது. இதை நாம் மனிதனாக இருக்கோம். ஏனென்றால் சாமி நாம் படிக்காதவன் என்னமோ சொல்றார், இன்னைக்கு விஞ்ஞானத்தில் எங்கே போயிட்டான் இவருக்கு என்னன்னு தெரியும் 10ஆம் பசல் என்று நீங்க நினைத்து விடக் கூடாதுன்றதுதான் விஞ்ஞான அறிவை எதை செய்கிறான் என்ற நிலைகளை நான் இங்கிருந்து என் குருநாதர் காட்டிய நிலைகள் இங்கே அலைகள் பரவி இருப்பதை என்னால் நுகர முடிகின்றது, அறிய முடிகின்றது. தீமை பயக்கின்றது, தீமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று நினைத்தான் உங்களில் பதிவாக்கி இந்த நினைவுகொண்டு இந்த விஞ்ஞான அழிவில் வரும் பேர் அழிவிலிருந்து நீங்கள் உங்களை மீட்டிக் கொள்ள வேண்டும். எப்படி பல நிலைகளை நீங்கள் வரப்படும் போது டிவி அலைகள் அதை பிரித்து எடுக்கின்றதோ இதே போல துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் இதை சூரியன் காந்தப்பரனில் கவர்ந்து இது அலைகளாக மாற்றி வருவதே உங்களுக்குள் இப்போது நினைவால் பதிவாக்கி பதிகொண்ட நினைவை நீங்கள் நினைவை கூட்டி வலுவை எடுத்துக்கொண்டால் நாளைக்கு எத்தகைய அதிர்வு வந்தாலும் இதிலிருந்து பிரித்து இந்த உணர்வின் தன்மை நீங்கள் கவர்ந்து உங்களை காக்கும் உங்களை சார்புடலோடு நஞ்சிலிருந்து மீட்ட முடியும். அதன் நிலை நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் என் குரு கொடுத்த கட்டளையை. இதை செய்கின்ற சூரியன் வாழ வேண்டும் என்றாலும் தனது ஒத்த இந்த கோள்களின் தன்மை சமப்படுத்தினால்தான் இந்த சூரியன் வாழ முடியும். ஆகவே தனக்கொத்த நிலைகளில் வந்தால்தான் இந்த சூரிய குடும்பமே வாழ முடியும். இந்த 27 நட்சத்திரத்தை தன் சுயநலங்களுக்கு இப்ப நாம் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தான், அவன் வளர்ச்சியடி போது திருமணமானால் தனி குடும்பமாக செல்கின்றான். இதே போலதான் நட்சத்திரங்கள் தன் நிலைகள் வரப்படும் போது அதுல கார்த்திகை நட்சத்திரம் இன்று பிரிந்து தான் ஒரு சூரிய குடும்பமாக மாறிவிட்டது. இதே போல 4 நட்சத்திரங்கள் இதே போல சூரிய குடும்பங்களாக மாற்றி வருகின்றது. அதை எடுத்து சமைத்து நம்ம சூரியன் கொடுக்கும் இந்த உணர்வுகள் சூரியன் கிடைக்காது போய்விட்டது. இருப்பினும் இதில் விளைந்த இந்த நட்சத்திரங்களால் அது வெளிப்படுத்தப்பட்டு மின்னல்களாக வருவதை இதன் உணர்வுகள் பல நிலைகள் மாறினாலும் நமது பூமிக்குள் அந்த மின்னல்கள் தாக்கப்படும் போது செடி கொடிகள் கருகி விடுகின்றது. அதே மின்னல் பூமிக்குள் ஊடுருவினால் எதிர்நிலையான நட்சத்திரங்கள் ஒரு இடத்தில் குவியப்படும் போது அங்கு எதிர்நிலைகள் உருவாகின்றது. இப்போது நமது நல்ல சார்ந்த குணங்களும் நல்ல நிலைகள் இருக்கும் போது ஒரு பயமுறுத்தும் உணர்வின் தன்மை அவன் வெளிப்படும்போது நாம் நுகர்ந்தால் உடலுக்குள் எப்படி உடலெல்லாம் கலக்குகின்றது, உடலின் தன்மை நாம் அஞ்ச செய்கின்றது. சில பேருக்கு பேரியே போய்விடும், பேரியாகிவிடும். இவன் என்னை கொண்டு விடுவான் என்றால் அந்த உணர்வின் தன்மை ரொம்ப பேரியாகி விடுகின்றது. இதே போன்ற இந்த உணர்வுகள் நம் பூமிக்குள் இந்த நட்சத்திரங்கள் ஊடுருவிட்டால் அங்கு இருநிலை கொண்டு கொதிகலனாக மாறுகின்றது, பாறைகளை உருகி விடுகின்றது. அந்த பாறைகள் உருகும்போது மேல்தட்டு இங்கே இளமையாகும்போது அது சிறிது நேரத்தில் இந்த நட்சத்திரங்கள் தாக்கி அந்த ஒளிக்கற்றைகள் அதனுடைய பலவீனம் ஆகும் வரையிலும் குழம்பாகி ஒரு குழுக்குளிக்க ஒரு செகண்ட்ல நின்று போகும். அப்ப அந்த பாறைகளில் சில பாறைகள் வெடிப்பா இருக்கும். இந்த நிலைகள் ஆவியின் கற்றைகள் வெளியே செல்லும் போது இதுல கற்றது பல நிலைகள் கொண்டு பாறைகளில் பார்க்கலாம். வெடிப்புகளில் பல பல உலோகத்தன்மைகளும் மருந்து தன்மையும் பாறைகளின் நிறைமாற்றமும் ஒரு கைரேகை போல பிடித்தே கொண்டிருக்கும். இது வெடிப்பின் தன்மை கொண்டு எங்கே வெடிக்கின்றதோ அந்த ஆவியின் தன்மையை சேர்ந்து மறுபடியும் அந்த சந்தை அடைத்துக் கொள்கின்றது. இதுகளெல்லாம் இந்த இயற்கை நீதி ஆதியிலே அவன் கண்டவன் அகசியன். ஆகவே அவனுடன் சேர்த்து இந்த விஞ்ஞானிகள் கண்டு உணர்ந்த உணர்வையும் நீங்கள் இணைத்து பார்த்து உலகம் எப்படி இருக்கிறது என்று உங்களின் நீங்கள் அறிந்து இந்த 2004க்கு மேல் சென்றால்
விஷத்தன்மைகள் பரவும் நிலைகளிலிருந்து அதுக்குள் மறைந்திருந்து இன்று நீங்கள் அந்த ஞானின் உணர்வை நுகர்ந்து உங்களை காக்க உதவ வேண்டும். உங்க எண்ணம் தான் உதவும். இந்த சாமியார் காப்பாற்றுவார், அந்த சாமியார் காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்றும். இப்ப நம்ம கடவுளை தான் காப்பாற்றப்படுகின்றமே தவிர எந்த சாமியார் நம்மளை காக்கவில்லை. சாமியார் வேஷம் போட்டு அவருடைய உணர்வுகளை ஏதாவது ஒன்று சொல்லி சோத்துக்கும் அவருடைய சுகத்துக்கு தான் செய்கின்றனரே தவிர மக்களின் உண்மையின் உணர்வை பரவை செய்து தன்னிலை அடை செய்து அவர்கள் மகிழாக செய்து மகிழ்ச்சியின் உணர்வு வெளிப்பட்ட பின் அதை கேட்டு மகிழ்ந்து உணரும் நிலைகள் அற்று போய்விட்டது. காலத்தால் அது சிறுக சிறுக மறைந்து போய்விட்டது.